கட்டுக்கதைகள் பற்றியும் அவற்றின் உண்மைத்தன்மை பற்றியும் பார்ப்போம். சமையல் பணியை விரைவாகவும் ருசியாகவும் செய்து முடிப்பதற்கான வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு பலரும் ஆர்வம் காட்டுகிறார்கள். அதே வேளையில் ஒரு சிலரின் தவறான வழிகாட்டுதல்களை உண்மை என்று நம்பி அதையே வாடிக்கையாக பின்பற்றுபவர்களும் இருக்கிறார்கள். அவை சமைக்கும் நேரத்தை சமைக்கும் பொருட்களையும் விரயமாக்கும் என்பதை அறியாமல் அந்த கட்டுக்கதைகள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட கட்டுக்கதைகள் பற்றியும் அவற்றின் உண்மைத்தன்மை பற்றியும் பார்ப்போம். மைக்ரோ ஓவனில் சமைப்பது உணவுப் பொருட்களில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் இழப்பு வழிவகுக்கும். உண்மை. சமைக்கும் பொருட்களில் உள்ள ஊட்டச்சத்துக்களை மைக்ரோ ஓவன் அழித்துவிடும் என்பது பொதுவான கட்டுக்கதையாகும். உண்மையில் மைக்ரோ ஓவன் நீரில் கரையக்கூடிய வைட்டமின்களான சி, ஏ உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்களை அதன் தன்மை மாறாமல் தக்கவைத்து கொள்ள உதவும். அத்துடன் விரைவாக சமைப்பதற்கு உதவிடும். ஊட்டச்சத்துக்கள் இழப்பையும் குறைக்கும். கட்டுக்கதை. சமைக்கும்போது எப்போது வேண்டுமானாலும் மசாலா பொருட்களை சேர்க்காமல். உண்மை. இந்த கட்டுக்கதையும் ஏற்புடையதல்ல. அதற்கு மாறாக சமைக்கத்தக்க தொடங்கும்போது மசாலா பொருட்களை சேர்ப்பது சுவையை கூட்டி சிறந்த பலனை தரும் என்பது சமையல் நிபுணர்களின் பரிந்துரையாக இருக்கிறது. அதாவது உப்பு, மஞ்சள், சமையல் பொடி வகைகள் உள்ளிட்ட மசாலா பொருட்களை ஆரம்பத்திலேயே சேர்க்கும்போது அவை சமைக்கும் பொருட்களின் ஆழமாக ஊடுருவும். அதனால் சுவையும் ருசியும் அதிகரிக்கும். கட்டுக்கதை. கேஸ் அடுப்பில் நெருப்பின் அளவை அதிகரிப்பது வேகமாக சமைத்து முடிப்பதற்கு உதவும். உண்மை. அடுப்பில் இருந்து நெருப்பு அதிகம் வெளிப்படுவது சீரற்ற சமையலுக்குத்தான் வித்திடும். சமைக்கும் பொருள் தீயில் கருகக்கூடும். பாத்திரமும் கடினமாக மாறக்கூடும். மிதமான தீயில் சமைப்பது உணவுப் பொருட்களை சமமாக வேக வைக்க உதவும். அவை மென்மையாகவும் இருக்கும். பாத்திரங்களில் ஒட்டுவதும் தவிர்க்கப்படும். கட்டுக்கதை. வேக வைக்கும் பொருட்களை ஒரு முறை புரட்டி போட்டாலே போதுமானது. உண்மை. இறைச்சி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை அடிக்கடி திருப்பி போடுவது இருபுறமும் சமமாக வேகுவதற்கு உதவும். அவை ஒரே பக்கத்தில் வெந்து கொண்டிருந்தால் அந்த பகுதி கருகி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடிக்கடி திருப்பி போடுவது தான் சரியானது. குறிப்பாக ஒவ்வொரு 30 வினாடிகளில் இருந்து 1 நிமிடத்திற்குள் திருப்பி போடுவது இறைச்சி மென்மையான பதத்தில் வேகுவதற்கும் சுவையாக இருப்பதற்கும் உதவிடும். கட்டுக்கதை. தண்ணீரில் உப்பு சேர்ப்பது வேகமாக நீர் கொதிப்பதற்கு உதவிடும். உண்மை. சமைக்கும் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சூடுபடுத்துவதற்கு முன்பு உப்பு சேர்ப்பது விரைவாக நீர் கொதிப்பதற்கு உதவும் என்ற கருத்து நிலவுகிறது. இதுவும் ஒரு கட்டுக்கதைத்தான். உண்மையில் நீர் கொதிக்கும் போது உப்பு குறைவான தாக்கத்தையே ஏற்படுத்தும். உண்மையில் உப்பு நீரின் கொதிநிலை நன்னீரை விட சற்று அதிகமாக இருக்கும்.
ஆனால் சமையல் விஷயத்தில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு எதுவும் இருக்காது. அதனால் தண்ணீரில் உப்பு சேர்த்து கொதிக்க வைப்பது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது.